ஆறாம் வசனம் முதல் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இன்று நாம் நினைவு கூறுகிற ஒரு விஷயம், கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார்ன்றது. கடைசி வாக்கியம் சொல்லுகிறது, அவருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். அவர் நம்மேல் வைராக்கியமாய் ஒரு அன்பை வைத்திருக்கிறார். நாம் அவரை விட்டு பிரிந்து சென்ற நாட்களில் அவர் நம்மேல் வைராக்கியமாக ஒரு அன்பை வைத்திருக்கிறனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் வைராக்கியத்தோடு இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஆதாம் விழுந்த அந்த முதல் நாளிலிருந்து அவர் வைராக்கியமாய் நம்மை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். வைராக்கியமாய் ஒரு நாள் நான் மனித ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வருவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுப்பேன், நான் சிலுவை ஏற்றுக்கொள்வேன். இது எல்லாத்துக்கும் பின்னாக ஒரு வைராக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய வைராக்கியம் தான் இதை செய்து முடித்திருக்கிறது. உங்கள் மேலே என் மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறார். நம்மளுடைய இறுதி மூச்சு வர அவர் நம்மேல் வைராக்கியமாக இருப்பார். வைராக்கியமாய் அவர் திரும்பியும் வரப்போகிறார். அந்த ஒரு வைராக்கியத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு பாடலின் வரிகளை உணர்ந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம் என்று பாடுவோம். இருக்கிற இடத்துல
அரசாங்கம் செய்ய வந்திருக்கிறோம். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய் நம்ம அவருக்காக பாட போகிறோம். அவர் சமாதானக்காரனர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து பாடணும். நம் பரலோகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை என்ன செய்கிறாங்க? ஆராதித்து பாடித்து கொண்டே இருக்காங்க. இன்றைய நாள் நாம் ஒவ்வொரு நிமிடமும் அவரை பாடிக்கொண்டே இருக்க போகிறோம், ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம். जन्मे
மேசியா மன்னல் உதித்தார். சில்லென்ன குளிர்ந்த காலம். அவர்கள் விரைந்து ஓடனர், விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். இன்னும் ஒரு முறை சந்தோஷமாய் உற்சாகமாய் பாடுவோமா? நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் இருந்தபோது அவர்கள் விந்தை காணவே என்ன செய்தார்கள்? விரைந்தோடி சென்றார்கள். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. கரங்களை கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அவரை காண அவர்கள் விரைந்தோடி சென்றார்கள். He deserves all the glory. He deserves all the honor. அவர் இன்று இந்த உலகிற்கு பிறக்காமல் இருந்திருந்தால் இன்று நம்மளுடைய வாழ்க்கை எங்கு சென்றிருக்கும் என்பதை நாம் யாரும் எண்ணி கூட பார்க்க முடியாது. அவருடைய மகா காருண்யம், அவருடைய மகா பெரிய தயவு, அவருடைய மகா பெரிய அன்பு, அவருடைய இரக்கம் மாத்திரமே நம்மளுடைய ஜீவனின் காரணமாக இருக்கிறது. அவருடைய ஜீவனின் காரணர், இன்று என்னுடைய இருதய துடிப்பின் காரணர் அது அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். He deserves all the glory. He deserves all the honor. அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை போல யாரும் இல்லை இந்த உலகத்தில். நம்மை நேசிக்க அவரை போல யாரும் இல்லை இந்த உலகத்தில். நம்முடைய கைகளை பிடித்துக்கொள்ள அவரை போல யாரும் இல்லை. எல்லாரும் இணைந்து பாடுவோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள்
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை for you are great you do miracles so great there is no one else like you there was no one else like you for you are great you do miracles so great there is no one else like you there is no one else like you நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை அவர் பெரியவர் அவர் அற்புதங்கள் செய்கிறவர் அவரை போல் யாரும் இல்லை ஆனால் அவர் ஏன் ஏழை கோலத்தில் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அவ்வளோ பெரிய தேவனாயிருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் தம்முடைய எல்லா அதிகாரத்தை விட்டு அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய மனதின் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறார் உங்களையும் என்னுடைய நினைவும் அவருடைய மனதில் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய முகங்களை அவர் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார் அது மாத்திரமே அவருடைய காரணம் அந்த வைராக்கியம் மாத்திரமே அவர் அந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு காரணமா இருந்தது அவர் பெரியவர் அவர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக மாத்திரம் அவர் வரவில்லை உங்களையும் என்னையும் அவர் ஆழமாக நேசித்ததினால் வைராக்கியமாக நேசித்ததினால் நம்முடைய குடும்பத்தை அவருடைய கண்களின் இமைகளுக்குள்ளாக அவர் வைத்திருந்ததினால் தம்முடைய எல்லா அதிகாரத்தையும் விட்டு கொடுத்து அவர் இருந்த உயர்ந்த ஸ்தலங்களில் இருந்து ஏழை கோலத்திலே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை நேசித்தது மாத்திரமே அதற்கு ஆதாரமாகவும் அது பெரிய காரணமாகவும் இருந்தது அந்த ஒரே காரணத்திற்காக என்னுடைய மகனையும் என்னுடைய மகனையும் நான் பிடித்து கொள்ளணும் என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் எதை கேட்டாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அதற்கு நான் என்னை நானே பலியாக கொடுக்க இந்த உலகத்துக்கு செல்ல போகிறேன் என்ற ஒரு பெரிய வைராக்கிய முடிவோடு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த நேரத்தில் நாம் அவர் நீர் பெரியவர் நீர் வல்லவர் என்று பாடும்போது நாம் என்னை பார்க்க ஒரு விஷயம் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் எவ்வளோ மகத்துவராக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் வந்து விட்டு கொடுத்து அதிகாரங்களை விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவர் வந்து சென்றார் நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவர்
பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, இயேசுவே. For he alone is worthy, for he alone is worthy, for he alone is worthy. Christ the Lord will give you all the glory, will give you all the glory, Christ the Lord, for he alone is worthy, for he alone is worthy, for he alone is worthy. Christ the Lord will give you all the glory, will give you all the glory, will give you all the glory, will give you all the glory. Christ the Lord. What a blessing to sing about Jesus. அவரை பற்றி பாடுவதில் அவரை பாடத்தக்கதாக இன்று அவர் நம்மை உயர்த்திருக்கிறார். இன்று அவருடைய ஞானத்தினாலே அவர் நம்மை உயர்த்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை அறிந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அவளுடைய ஆவிக்குரிய கண்களும் மனமும் திறக்கப்படாமல் தொலைந்து போயிருக்கிறாங்க. ஆனா இன்று நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் தேடி வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். அவரை மாத்திரமே நாம் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வோம். இந்த உலகத்துல வேற யாரையும் இல்லை, அவரை மாத்திரமே கடைசி மூச்சு வரை அவரை மாத்திரமே நாம் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள போகிறோம். சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, உமக்கு நாங்கள் எல்லா மகிமையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இன்று கூடி வந்திருக்கிறோம். இயேசப்பா, நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி, நீர் எங்களுக்காக வந்ததை எண்ணியும், நீர் எங்களுக்காக சிலுவை எடுத்ததற்காகவும், நீர் எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததற்காகவும், நீர் இன்று நித்தியமாய் ஆண்டு கொண்டிருக்கிறதற்காகவும், உம்முடைய பரிசுத்தாவியானவரை எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக நீர் அனுப்பினதற்காகவும், எங்களுக்காக நீர் மறுபடியும் வரப்போகிறீர் என்ற ஒரு பெரிய 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 நம்பிக்கையோடு அப்பா நாங்கள் நன்றியோடு வந்திருக்கிறோம். இந்த உலகத்து காரியங்கள் எல்லாவற்றை காற்றிலும் என் தேவன் நீர் பெரியவர். உம்மை துதித்து கொண்டு, உம்மை பாடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம்.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தன் கை கொடுத்து சொல்லுங்கள். இப்போ சொல்லிட்டீங்க, அடுத்து வந்து சந்தோஷமாக சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னொரு வாட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு. பாருங்கள், இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குதான் அர்த்தம். ஏன் நான் அவங்கள வந்து இப்படி இது பண்ண சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல சொன்னேன் சந்தோஷமா. கிறிஸ்மஸ்னாலே நமக்கு சந்தோஷம்தான். புது ட்ரெஸ்ஸு, நல்லா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எங்கே ஷூட்லாம் போட்டிருக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே அப்படியே சும்மா தக்க டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பட்டு சேரிலே வந்திருக்கீங்க பாருங்கள். இது எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் கிறிஸ்மஸோட சந்தோஷம் தான் என்ன, அதான் நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் பேச போகிறேன். பாருங்கள், சந்தோஷம் 2 வகையான சந்தோஷம் இருக்குது. இப்போ என்ன சொன்னேன், சந்தோஷமாக சொல்லுங்க சொன்னேன். சில பேர் வந்து இதுக்காகவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உள்ளத்துக்குள்ள ஒரு மாதிரியாக இருந்து வெளியே சொல்கிறப்ப ஹாப்பி கிறிஸ்மஸ் சிரிச்சிட்டே சொல்லுவீங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா, உள்ளத்துலேருந்து சொல்கிறப்பவே எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாருங்களேன், இப்போ நாங்கள் நிற்கிறேன், எனக்கு சந்தோஷம், ஏன்னா நான் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னை காட்டிலும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா என் பையன் பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு. இது எல்லாத்த காட்டிலும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு 9th தான் எனக்கு தெரியும் நான் வந்து பிரசங்கராக போகிறேன்னு. 9th தான் எனக்கு தெரியும். 9th தான் நான் பிரசங்கம் கேட்டு எனக்கு ஆசை வந்துச்சு பிரசங்கர் ஆகணும் அப்படின்னு. 9th தான் எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் பிறந்தப்பவே ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஊழியக்காரன் ஆக போகிறான் அப்படின்னு. அப்போ 25 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க எப்போ என் பையன் ஊழியக்காரன் ஆக போகிறான் அப்படின்னு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் ரொம்ப, ஏன்னா இப்போ நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அந்த எதிர்பார்ப்பு என்னாச்சு அப்படின்னா சந்தோஷமாக மாறிடுச்சு. அதே போல தான் பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து மக்கள் பாவத்துக்கு வீழ்ந்திருந்தாங்க, சாபத்தில் இருந்தாங்க, பாவத்து நிமித்தமாக சாபகன் உள்ளே வந்துச்சு, வாழ்க்கையே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்று இயேசு பிறந்தார்ல, இன்றைக்கு இந்த நற்செய்தி நான் சொல்லுறப்ப தான் சந்தோஷம் முழுமையாக வெளிப்படுது. ஏன் பாருங்க, பாவம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில். நீங்கள் நினைக்கலாம் பாவம்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையா. பாருங்க, பாவம் சொல்லுவோம், இன்னொரு வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணுற வார்த்தை கர்மான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பேசிக்காக சொல்லுவாங்க, லோக்கல் லாங்குவேஜில் கர்மான்னு சொல்லுவாங்க. நான் பாவமே சொல்லுவோம். பாவத்துக்காக தான் இயேசு இன்னைக்கு பிறந்தார். ஏன் பாவம் அவ்வளோ பெரிய பிரச்சனையா, பாவத்துக்காக ஏன் இயேசு வரணும், பாவம் அவ்வளோ பெரிய விஷயமா. இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படுற கஷ்டங்களுக்கு காரணம் பாவம் தான். இந்த உலகமே கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் என்னது, பாவம் தான். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், போராட்டங்கள், தரித்திரங்கள், சாபங்கள், குறிப்பாக பரம்பரையான சாபங்கள், பரம்பரையான நோய்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா பாவம். நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா இதெல்லாம் நீ சொல்கிறது கரெக்டா? பாருங்கள், நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் திருப்பி வச்சுக்கோங்க. முதல் 2 அதிகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து உலகத்தை படைப்பார். அதுக்கப்புறம் தேவன் வந்து ஆதாமும் ஏவாளையும் படைப்பார். ஒரு கட்டளை மட்டும் சொல்லுவார், இந்த கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொல்லுவார். ஆனால் அதை மீறி புசித்துருவாங்க. ஸோ பாவம் உள்ள வந்துச்சு. பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி வாசித்தோம் அப்படின்னா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். பாருங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த சபிக்கப்பட்ட பூமி காரணம் என்ன அப்படின்னா பாவம் தான். அதனால தான் பாருங்க, இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா உலகத்துக்கு வந்தார். இந்த பாவத்தை போக்கிட்டா போதும், உங்கள் வாழ்க்கை என்ன ஆயிரும், நல்லாயிரும். இந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தாரு. நீங்கள் கேட்கலாம், ஏன் இயேசு தான் பிறக்கணுமா, இயேசு தான் வரணும் பாவத்தை போக்குறதுக்கு? ஆமாங்க, இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ நீதிமான்கள் இருக்கலாம். அந்த உலகத்தில் வேதத்தை வாசிங்க அப்படின்னா மோசே இருக்கிறாரு, தாவீது இதயத்தின் ஏற்றவன் அவர்லாம் இருக்காரு. யாராலையுமே பாவத்தை போக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்ச ஆத்மா சாகவே சாவும். பாவம் பண்ணியாச்சு, அடுத்து ஒரு ஆள் என்ன பண்ணணும்,
செத்துதான் ஆகணும். ஆனா சாகிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதிமானா இருக்கணும், பரிசுத்தரா இருக்கணும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாள். என்ன பிரச்சனைனா, பிறக்கிற எல்லா குழந்தையும் எப்படி பாவி. நீங்க எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க எத்தனை பேருக்கு வந்து பெரிய பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனையோ இது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய உத்தமனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சாலும், உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பாவம். ஏன் பிறக்கிறப்ப நீங்க பாவியா பிறந்துட்டீங்க, பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தாச்சு. அந்த பாவத்தினாலதான் பாருங்க இந்த உலகம் அப்படி இருக்கு, உங்க வாழ்க்கையே அப்படி இருக்கு. பாருங்க, வாலிப வயசு வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்க நீட்டா ஒழுக்கமா இருப்பாங்க. வாலிப வயசு வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறிடுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் நீட்டா இருப்பாங்க, திரும்ப பார்த்தா புள்ளிங்க மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு டிஃப்ரெண்டா வருவாங்க. ஏன் அப்படி வராங்க? அது வரைக்கும் ஃபேமிலியில் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க, தினந்தோறும் வேத்த வாஸ்து கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாழ்வு வயசு வரப்ப ஏன் திடீர்னு தடுமாறி போறாங்க அப்படின்னா அது காரணம் பாவம். பாவம் உள்ள இருக்கு. நீங்க நம்ம எவ்வளவு இன்னும் சொல்றேங்க, இப்ப நான் இங்க பேசி கொண்டிருக்கேன், எல்லாரும் நிக்கிறீங்க, நீங்க நல்லவங்க தான் இருந்தாலுமே நீங்க பிறப்புல என்ன அப்படின்னா பாவம். இது வந்து தெரியும் தேவனுக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, பிறக்கும் போது கன்னிமரியாள் வயித்துல பிறந்தார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து ஒரு சரித்திரம். அது வந்து நார்மலா பிறக்கலைங்க. ஒரு கணவன் மனைவிக்கு இடையாக அவர் இயேசு பிறக்கவே இல்லை. கன்னிமரியாள், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர்னால தான் கன்னிமரியாள் கர்ப்பமாகி குமாரனை பெற்றதுனால இயேசு வந்து பிறந்தார்ல. இப்ப இயேசு பிறப்பு எதை குறிக்குது அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே பாவி கிடையாது, பிறக்கும் போதே பரிசுத்தரா இருந்தாரு, பிறக்கும் போது தேவனுடைய குமாரனா இருந்தாரு, பிறக்கும் போதே உலகத்தின் பாவத்தை சுமத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டே இருந்தனாலதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த பாவத்தை போக்குனாரு. ஏன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பாவம். பாவம் பெரிய பிரச்சனை. இந்த பாவத்தை போக்கிட்டா போதும், என் பையன் நல்லா இருப்பான். இதுக்காக இயேசு பிறந்தாரு. இன்னும் சொல்ல போனா இயேசு வந்து பாவத்துக்கு பிறக்கிறப்ப தேவன் அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் தம்மில் ஒரே பெண்ணா குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை வெளிப்படுத்தணும். நான் நேசிக்கிறேன் என் பையனை நான் படைச்சிட்டேன், என் பையன் பாவத்துல இருக்கான், என் பையன் கஷ்டப்பட்டு இருக்கான், என்ன செய்யணும்? அவர் ஒன்றும் யோசிக்க மாட்டார், போட்டு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்க மாட்டார். அவர் கரெக்டா பிளான் பண்ணாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இயேசு இந்த உலகத்துல வர வச்சாரு, இறக்குனாரு இயேசுவை, பிறந்தாரு. இயேசு பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்துக்காக மரித்தாரு, பாடுபட்டாரு, சிலுவையில அறைந்தாரு, ரத்தம் சிந்தி, இன்னும் சொல்லப்போனா நிர்வாணமா தூங்கினாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே காரணம், அவர் அன்பு வெளிப்படுத்த. அவர் அன்பை வெளிப்படுத்தும்படியாதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டிருக்காரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில கடைசி சுட்டு ரத்தம் சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் நிர்வாணமா தொங்கி மரித்திருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார், வீழ்ச்சுகிறார். இவ்வளோ செஞ்சதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கணும். இதுதான் நற்செய்தி, இதான் சுவிசேஷம். ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்பு என்னது? நற்செய்தி. இயேசுதான் ரட்சிப்பு. இந்த நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. நான் உங்களுக்கு இதை நீங்க விசுவாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலம் வரப்போகுது, 2ஆம் வருகை இயேசு திரும்ப வரப்போறாரு. அப்படி இல்லைன்னா கூட இந்த உலகத்துல வந்து ஒரு எண்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. எண்டிங் சிஸ்டம்னா, குழந்தைய பிறந்தாச்சு, அது எப்பவுமே குழந்தையாவா இருக்கும். 1 வயசு ஆகும், 2 வயசு ஆகும், டீனேஜ் ஆகும், அப்புறம் யூத்தா மாதிரி வாலிபனா இருக்கும், அப்புறம் கல்யாணம் நடக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் பெரியவன் ஆவான், அவனுக்கு கல்யாணம் நடக்கும், அவனுக்கு ஒரு பேரன் பேத்தி பார்த்து அவங்க பாட்டி ஆயிடுவாங்க. பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆவாங்க? இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? வந்திருக்காரு. பாவத்தை போக்கிட்டாருன்னா போதும், நித்திய ஜீவன் கிடைச்சிடும். ஏன்? பாவத்து நிமித்தமாக தான் ஆதாமும் ஏவாளும் தேவனோட இணைந்தே இருக்க முடியல. பாவத்தை போக்கியாச்சு. இப்ப நீங்களும் நானும் தேவனோட இணைந்து இருக்கோம். இன்னும் சொல்லணும்னா, உங்களுக்குள்ளவே தேவன் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து திரித்துவ தேவன் உங்களுக்குள்ள இருக்காரு. இப்ப நம்ம கூட இருக்காரு. இன்னொரு காலம் வரப்போகுது, இயேசு திரும்ப வருவாரு. வரப்ப நம்ம அவரோடு என்றென்றும் நித்தியமாக அவரோடு மகிமைக்குள்ள பிரவேசிக்கும்னா இயேசு தேவை. இயேசுதான் முடியும். பாருங்க, ரட்சிப்பு அவரால் மட்டும்தான் கூடும். இந்த உலகத்துல வந்து நீங்க எவ்வளவு பெரிய காசு வச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க ராக்கெட்டே இங்க இருந்து செஞ்சு விடலாம்,
ரோடு போடலாம், ட்ரெயின் விடலாம், இதனால விடலாம், காசு இருக்கலாம். இயேசு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரட்சிக்கிறதுக்கு ஒரே நபர் இயேசு. சில பேர் யோசிக்கிறீங்க இந்த இடத்துல, நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்புறேன்ப்பா, எப்படியோ கடைசி அங்கே போயிடுவோம்ல பரலோகத்துக்கு, இல்லையா எல்லாத்தையும் நம்புறேன், மோட்சத்துக்கு எப்படி நான் போயிடுவேன்ல. இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போறான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நச்சது என்னன்னா, இதுதான் சந்தோஷமான விஷயம். ஏன், நாம முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்து பாவத்துக்குள்ள இருந்து மரித்து அவரோட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தோம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து நீ பிறந்துட்டார் 2000 வருஷம் முன்னாடி. அவர் விசுவாசிக்கிறதுனால இப்ப நீங்களும் நானும் எப்பொழுதுமே தேவனோடு இணைந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, 2ஆம் வருகை எப்ப இல்ல, நீ மரணத்துக்கு அப்புறம் அடுத்த நொடி, மரணத்துக்கு அடுத்த நொடி கண்ணு நிமிஷம் திறந்ததுக்குள்ள நீங்க அவரோட எப்பவும் ஐக்கியமா இருப்பீங்க. இந்த ஒரு நித்திய ஜீவனுக்கான ஒரு இது எந்த ஒரு மதத்திலையும் கிடையாது. அதான் இயேசு சொன்னாரு, நானே ஜீவ அப்பமா இருக்கேன், நானே ஜீவ தண்ணீரா இருக்கேன், நானே வழியா இருக்கேன். இந்த உலகத்துல பாருங்க, நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்களா நான் எவ்வளவு பெரிய தர்மம் செஞ்சா நான் அரைச்சிக்க இது பண்றீங்களா? கிடையவே கிடையாது. நான் கோர்ஸ் போட்டு பிரசங்கம் பண்றேன், நான் பிரசங்கம் பண்றதுனால நான் பரலோகம் போயிருவேனா? கிடையவே கிடையாது. நீங்க காசு வச்சிருக்கீங்கன்னா பரலோகம் போயிருவீங்களா? கிடையவே கிடையாது. தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட போவே முடியாது. ஏன்னா ரட்சிப்புக்கு ஒரே வழி யாரு? நானு. இதுதான் நற்செய்தி, இதுதான் சந்தோஷம். இதுக்கு தான் நான் ட்ரெஸ்ஸு போட்டு சந்தோஷமா பிரசங்கம் பண்றேன். ஏன், நான் பாவத்துக்கு நான் விழுந்திருந்தேன்ப்பா, பாவத்தில் கஷ்டப்பட்டு இருந்தேன், யாருமே என்னை தேடி வரல. ஆனால் எனக்காக இயேசு, அவரோட லெவலே வேற, அவர் பிதாவோட நெருங்கி இருந்தார், அவரோட லெவல் வேற. நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் பிறந்து மரித்து உயிரோட எழுந்து பரிந்து பேசுகிறாய் இருக்கிறாய். இதுதான் நற்செய்தி. நற்செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நீங்க ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை இயேசு நம்பாதான் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு தான் இயேசு நான் கொடுத்து கேட்கிறேன் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இயேசு நம்புங்க, உள்ளத்துக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, வாயில சொல்லுங்க இயேசு நீ தான் மெய்யான தெய்வம் சொல்லுங்க, சொல்லிட்டு விசுவாசிங்க உள்ளத்துக்குள்ள, அவங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்கு வந்துட்டாரு அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுருவாரு. இன்னும் நான் சொல்றேன், இந்த உலகமே 2ஆ பிரிஞ்சிருச்சு, பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். ஏன், கிறிஸ்துக்கு முன்பதாக பாவத்துல எல்லாருமே இருந்தாங்க, கிறிஸ்துவுக்கு அப்புறம் பாவத்து விடுதலை ஆயிடுச்சு. இதுவே உண்மைனா நீங்க இயேசு நம்புறப்ப உங்க வாழ்க்கை முன்பதாக பாவத்தை அதை காட்டிலுமே இயேசு நம்பினதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கிரைஸ்ட் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இயேசு கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவர் முழுமையான ஒரு ஹாப்பினஸ் தருவாரு. இந்த உலகத்திலையும் நீங்க சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு உலகம் வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல, எப்போ நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா வரும். அங்கேயுமே நீங்க அவரோடு என்றென்றும் பாவமே அறிய முடியாது. நம்ம அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டு கூட சேருவோம். இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருந்தார். அவரால் மட்டும்தான் உங்களை ரட்சிக்க முடியும். இந்த உலகத்துல பாருங்க, நான் சூட்டு போட்டிருக்கேன், ட்ரெஸ் போட்டிருக்கேன், காசு இருக்கு, என்ன வேணா இருக்கலாங்க, ரட்சிப்பு மட்டும் இயேசு கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதான் வசனம் சொல்லு, நீ உலகத்துல நீ எதனா ஆதாயப்படுத்திக்கோ, ஆத்மா ஆதாயப்படுத்தல அப்படின்னா வாழ்க்கையே வீண். உலகத்துல காசு, பணம், லக்ஸுரி லைஃப் ஸ்டைலு, ஸ்டேட்டஸ், பவர், அத்தாரிட்டி எவ்வளோ வச்சுக்கோங்க, ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா எவ்வளோ இருந்துமே ஒரு காலம் வரப்ப முடிவு காலம் வரும் நிச்சயமா. அப்படின்னா கூட பிறந்த எல்லா மனிதனும் ஒரு நாள் மரித்தான் போவான். மரிக்கிறதுக்கு அடுத்து இயேசு நம்பியிருந்தீங்க அப்படின்னா நீங்க மோட்சத்தில் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா பாருங்க நீங்க வேற இடத்துல போக முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசு நம்புங்க. பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளே சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஏன் அப்படி சொல்லணும் ஒன்றே குலம்? ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கு ஒரு தெய்வம் தான்ப்பா இந்த உலகத்துல. இன்னைக்கு நான் சொல்றேன், தெய்வம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்று பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கார். அவர் நம்புங்க, அவர் விசுவாசிங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமாக வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நவீன் ஒரு நல்ல முன்னுரையை கொடுத்தாரு, நான் பேசியே ஆகணும் அப்படின்னாரு. அடுத்ததாக நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்கிரிப்சர் போர்ஷன். கெச்சி அந்த ஸ்கிரிப்சர் போர்ஷனை வாசிப்பாங்க. ஏசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6-8 வசனங்களை அவங்க வாசிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு சகோதரி ஆனந்தி அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்கென்று பாடுவார்கள்.
ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம் வரை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆமென். சகோதரி ஆனந்தி அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாடுவாங்க. உயர்த்துவோம் இயேசுவை, வாழ்த்துவோம் இரட்சகரை. உயர்த்துவோம் இயேசுவை, வாழ்த்துவோம் இரட்சகரை. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணில் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. போற்றி பாடுவோம் இயேசுவை, வாழ்த்தி வணங்குவோம். போற்றி பாடுவோம் இயேசுவை, வாழ்த்தி வணங்குவோம். விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. பரிசுத்தமானவர் நம்மை பாவமானாரே. பரிசுத்தமானவர் நம்மை பாவமானாரே. பாவியாயிருந்த என்னை மீட்டு நீதிமானாக்கினாரே. பாவியாயிருந்த என்னை மீட்டு நீதிமானாக்கினாரே. போற்றி பாடுவோம் இயேசுவை, வாழ்த்தி வணங்குவோம். போற்றி பாடுவோம் இயேசுவை, வாழ்த்தி வணங்குவோம். விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. சிலுவையில் சாத்தானை முற்றிலும் ஜெயித்தாரே. சிலுவையில் சாத்தானை முற்றிலும் ஜெயித்தாரே. வெற்றி வேந்தன் இயேசு நம் வாழ்வின் நாயகனே. வெற்றி வேந்தன் இயேசு நம் வாழ்வின் நாயகனே. போற்றி பாடுவோம் இயேசுவை, வாழ்த்தி வணங்குவோம். போற்றி பாடுவோம் வாழ்த்தி வணங்குவோம். விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. மீண்டும் வருவாரே ராஜராஜனாய் வாழவே. மீண்டும் வருவாரே ராஜராஜனாய் வாழவே.
பாடுவோம், இயேசுவை வாழ்த்தி வணங்குவோம். விண்ணில் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணில் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு? போன வருஷத்தில் இந்த நாளில் அங்கிளை பார்த்தீங்கன்னா ஐசியூவில் இருந்தார். அது மறக்க முடியாத ஒரு தருணம். ஆனால் இன்றைக்கு அதே அடுத்த வருஷத்தில் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாக நின்று அவரை புகழ்ந்து பாடும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஓகே, இன்னும் ரெண்டு பேர் பாட போகிறாங்க. அருள் அப்புறம் நீதியால் ரெண்டு பேரும் நம்மளோட கூட இந்த ஹிந்தி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள். பெரியார் பகுதியில் காஸ்பல் ஹாலில் மைக்ரண்ட் மினிஸ்ட்ரீஸ் நம்ம செய்கிற அந்த ஊழியங்களில் வட இந்திய புலம்பெயர்ந்த வட இந்தியர்கள் மத்தியில் செய்கிற ஊழியர்களுக்கு அவங்க ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கு அவங்க நம்ம மத்தியில் வந்திருப்பது சந்தோஷம். அவர் ஒரு பாடலை பாடுவார்கள். பிரதர் அருள்ராஜும் நீதியால் ரெண்டு பேரும் ஒரு பாடலை பாடுவார்கள்.
Happy Christmas and Happy New Year to all. நன்றி பிரதர் அருள்ராஜ், அப்புறம் நீதியால். உடைய ஊழியங்கள் இன்னும் அதிகமாக பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக பிரதர் அகஸ்டின், சிஸ்டர் வளர்மதி அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்ல போகிறோம். வாழ்த்தவே மன்னவன் மகிழவே விண்ணகம் வாழ்த்தவே மாமன்னன் மண்ணில் பிறந்தார் மாமேன்மையாவும் துறந்தாரா மாமன்னன் மண்ணில் பிறந்தார் மாமேன்மையாவும் துறந்தார்
ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 68வது வசனத்திலிருந்து 79வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரன் பிரகாஷ் அவர்கள் அந்த வேத வசனத்தை நமக்கு என்று வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 68 முதல் 79 வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போய் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாகவும் இந்த அற்புதமான நல்நாளிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79 வசனங்களை மையமாக வைத்து நாம் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வேத பகுதிகளை நானே வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்றான். இந்த வேத பகுதி ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய சக்கரியா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. இந்த முழு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதியில் 68வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது உலகத்தின் ஒரு படத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் யாவருக்கும் அறிந்திருக்கிற வண்ணம் சக்கரியாவின் வாய் ஊமையாக மாறிவிடுகிறது. அவனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அவன் சொன்ன உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவன் உடனடியாக பேச ஆரம்பிக்கிறான். 67வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவனுடைய தகப்பனாகிய சக்கரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியங்கள். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் இந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்தான் முதலாக
இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து இங்கே திட்டவட்டமாக யூத மக்களுக்கு அறிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் இங்கே தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகருடைய பிறப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் இங்கே சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் படத்தை ஒரு அலோகரியாக ஒரு உருவகப்படுத்தி இங்கே இயேசுவின் வருகையை அவர் முன்னுரைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம இன்னைக்கு நவீன் சொன்ன மாதிரி, அருள்ராஜ் சொன்ன மாதிரி, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத ஒரு விழாவாக கொண்டாடுவது நல்லது தான். புது உடைகளை உடுத்தி கொள்வது நல்லது தான். நல்ல உணவுகளை சாப்பிடுவது நல்லது தான். சந்தோஷமாக இருப்பது நல்லது தான். ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். We should know the state of the world in which we live. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, அதாவது முதலாவது கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு முன்பாக இருந்த நிலைதான் இன்றைக்கும் உலகத்திலே இருக்கிறது. அதுதான் இங்க தீர்க்க தரிசனமாக அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. 78வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு. இன்றைக்கு உலகமும் அப்படிதான் இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி இருக்கலாம், தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கலாம், மருத்துவத்துறையில வளர்ச்சி இருக்கலாம், வணிகத்திலே வளர்ச்சி இருக்கலாம், கல்வியிலே வளர்ச்சி இருக்கலாம். ஆனால் மனிதன் இன்றும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியம், மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கும்பொழுது தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்கு விரோதமாக குடும்பங்கள் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. அவனுடைய பொருளாதாரம், மனிதனுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக தோய்ந்து போய் ஒவ்வொரு நாளும் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பங்களில் பிரிவினை. மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவனுடைய கையில ஒன்றும் நிற்பது கிடையாது. தகப்பனுக்கு விரோதமாக மகனும், மகனுக்கு விரோதமாக தகப்பனும், குடும்பங்கள் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள், குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், குடும்பமானது முற்றிலுமாக உடைக்கப்பட யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் சகரியா தீர்க்க தரிசனமாக உரைக்கிற அந்த வார்த்தைகளை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு. இதை நிறைய வேத வல்லுநர்கள் எப்படி அதை படமாக அதை காண்பிக்கிறாங்கன்னா, ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு பிரயாணப்பட்டு போகிற ஒரு பிரயாணத்திற்கு நிகராக இதை சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு பட்டணத்துக்கு, சந்தோஷமான ஒரு பட்டணத்துக்கு அங்க செலிப்ரேட் பண்ணுவதற்காக அவர்கள் போகிற பாதையில என்ன ஆயிருது, நாள் முழுக்க நடந்து போறாங்க. நடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அந்தகாரம், அந்த நாள் முடிவடைகிறது, இருள் வந்து சூழ்ந்து விடுகிறது. அதுக்கு பிற்பாடு அவர்களால் போக முடியல, பாதை தெரியவில்லை, இருள் சூழ்ந்த ஒரு பாதையாக இருக்கிறதுனால அவர்களுக்கு முன்னேறி செல்வதற்கு வழி தெரியாமல் இருளிலே நின்று விடுகிறார்கள். அவருடைய பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய முடியல. அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த பட்டணத்துக்கு அவர்களால் போக முடியல. அந்த இருள் அவர்களை தடுக்கிறது. அவர்கள் விரும்பினாலும் அந்த சந்தோஷமான பட்டணத்துக்கு, அந்த சந்தோஷமான பிரயாணத்தை அவர்களால் தொடர முடியல. ஏன்னா இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு விடியலுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படிதான் இந்த சம்பவத்தை, இந்த வேத வசனங்களை அவர்கள் படமாக பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறாங்க, அலகாரியா அதை காமிக்கிறாங்க. அன்றைக்கு வாழ்ந்த மக்கள்
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாக உலகத்தின் நிலை அப்படியாக தான் இருந்தது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், வழி தெரியாதவர்களாக. இன்றைக்கும் மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் மனிதன் இன்றும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை அறியாமல், இயேசுவே ஒளியாக இருக்கிறதுனால அந்த இயேசு அவர்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக இந்த பூமிக்கு அவர் பிறந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரெண்டு பிரச்சனைகளை நாம் இங்க பார்க்க முடிகிறது. 78வது வசனத்துல ரெண்டு பகுதிகளாக நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று என்ன? அந்தகாரத்திலும் they were filled in the darkness. they were in the darkness. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அன்றைக்கு இருக்கிற இருள் வித்தியாசமான ஒரு இருள். இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. எவ்வளவு தூரம் வேணாலும் என்ன செய்யலாம், டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ்லாம் திறந்துருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்யலாம், ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸு ஆகிக்கலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையவே கிடையாது. அன்றைக்கு ஒரு பாதையில் அவள் போகும்போது இருள் அடைந்து விட்டால் அந்த இருளிலே அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து விட வேண்டும். கொள்ளையர்கள் இருப்பாங்க, அவருடைய உயிருக்கு ஆபத்து, ஒரு பெரிய டேஞ்சர் அவளுக்கு எதிர்காத்து இருக்கிறது. அதனாலே காட்டு மிருகங்களுக்கோ கொள்ளையர்களுக்கோ திருடர்களுக்கோ அவர்கள் என்ன செய்யணும், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திலே அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலும் மரண இருளும் உட்கார்ந்து இருக்கிறது. அவர்களால் முன்னேறி செல்ல முடியல. they are seated in the darkness, they can't move forward. அவர்கள் முன்னேறி செல்ல முடியாது. நாலாபுறமும் அந்த இருள் சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் உலகம் அந்த நிலையில தான் இருக்கிறது. இன்றைக்கு நவீன கொள்ளையர்கள் இருக்கிறாங்க, கார்ப்பரேட் கொள்ளையர்கள் இருக்கிறாங்க. எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கே தெரியாம நம்மகிட்ட கொள்ளடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை தினத்தை குறித்து நமக்கு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. உலகம் முழுவதும் இருளாலே சூழ்ந்திருக்கிறது. நல்ல பிரைட்டா லைட் எரியுது, ஆனா உள்ள இருள் இருந்துகிட்டே இருக்கு. குடும்பங்களுக்குள்ள இருள் இருந்துகிட்டே இருக்கு, சமுதாயத்துக்குள்ள இருள் இருந்து கொண்டே இருக்கிறது, தேசங்களுக்குள்ள இருள் அதிகமாக சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. வெளிச்சம் என்பது கொஞ்சமும் கிடையாது. மனிதன் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறான், ஆனா உண்மையான சந்தோஷம் அவனுக்குள்ள கிடையாது. சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு படத்தை அவன் காண்பிச்சு கொண்டே இருக்கிறான். சமாதானமா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடித்து கொண்டே இருக்கிறான். நல்ல உடைகளை உடுத்தி கொள்ளுகிறான், வசதியான கார்களில் போகிறான், நல்ல பெரிய ஹோட்டல்களில் தங்குகிறான், நல்ல ஹோட்டலில் சாப்பிடுறான். ஆனா அவருடைய உள்ளான மனிதனானது அவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் व्यसனமாக இருக்கிறது, கவலையோடு இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அவன் இயேசு பிறப்பதற்கு முன்பாக உலகம் எப்படி இருந்ததோ அதே நிலையில இன்றைக்கும் மனிதன் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், இரண்டாவது குறிப்பை நான் பார்க்கும்போது, மரண இருளில் உட்கார்ந்து அந்த இருள் அவங்களை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரு பயம் அவர்களுக்குள்ள ஏற்படுத்திடுது, அவருக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுத்தி விடுகிறது, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அவன் இன்டெஃபினிட்டா இருக்கான். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி நடக்கும், வேலை இருக்குமா இருக்காதா, எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, எதுவுமே நிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. இதுதான் இயேசு பிறப்பதற்கு முன்பாக, முதல் கிறிஸ்துமஸ் நடப்பதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலை. அதை தான் இங்க யோவான் ஸ்நானகன் ரொம்ப தெளிவாக படமிட்டு காண்பிக்கிறான். ஆனா 79வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான்.
தீர்க்கதரிசனமா சொல்றான். இன்றைக்கு இருள் இருக்கிறது, இந்த மரண இருள் இருக்கிறது, ஷேடோ ஆஃப் டெத் மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஹோப்லெஸ்னஸும் ஹெல்ப்லெஸ்னஸும் இந்த உலகத்தில் ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் இது நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. there is going to be a rising sun. ஒரு அருணோதயம் பிறக்க போகிறது அப்படிங்கிறது தான் யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் அங்க ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது எங்கிருந்து வரப்போகிறது? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். எல்லாரும் சொல்லுங்க, அருணோதயம். ஒரு ரைசிங் சன், உதயமாகுகிற ஒரு சூரியன். இந்த இருளை நீக்குவதற்கு, இந்த நம்பிக்கையில்லாத சூழ்நிலை நீக்குவதற்கு, உதவியற்ற நிலையை மாற்றுவதற்கு, கலக்கத்தை நீக்குவதற்கு, பயத்தை நீக்குவதற்கு, அவளுக்குள்ள இருக்கிற அந்த மரண பீதியை நீக்குவதற்கு, அவங்க பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு, பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, இருளை நீக்குவதற்கு ஒரு விடியல் பிறக்க போகிறது என்று தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார். இதற்கு என்ன காரணம்? இந்த இருளுக்கும் இந்த மரணத்திற்கும் இந்த மரண பயத்திற்கும் என்ன காரணம்? இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். தேவன் உண்டாக்கும் போது இப்படி உலகத்தை உண்டாக்கவே இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் போது, குறிப்பிட்ட முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் உண்டாக்கும் பொழுது இப்படி உண்டாக்கவே இல்லை. தேவன் உண்டாக்கும் பொழுது இருளையும் வெளிச்சத்தையும் தனித்தனியாக உண்டாக்கினார். அது தானாகவே பிரிந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விருவிகள் உண்டாக கடவுது என்று சொன்னால் ஆகாய விருவிகள் உண்டாயிற்று. பறவைகள் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னால் அப்படிதான் உண்டாயிற்று. மனிதனையும் படைக்கும் பொழுது அவருடைய சாயல்லே, அவருடைய ரூபத்திலே மனிதனை உண்டாக்கினார். அவரை போலவே ஞானம் உள்ளவனாக, அவரை போலவே பிரகாசம் உள்ளவனாக, அவரை போலவே பலம் உள்ளவனாக, அவரை போலவே சர்வ ஞானியாக, அவருடைய சாயல்லே, அவருடைய ரூபத்தில் தான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதனாலே தேவனோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அங்கதான் இருள் ஆரம்பித்தது. அங்கதான் தேவனை விட்டு அவன் தூரமாக போக ஆரம்பிக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு போகிறது. இந்த உலகத்திலிருந்து அந்த வெளிச்சம் மனிதனை விட்டு கொஞ்சமாக வெளியேறுகிறது. அவன் முற்றிலுமாக தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். இந்த இருளில் வாழ்கிற மக்கள், அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள் ஞானவான்களா ஒரு வேலை இருக்கலாம், அறிவாளிகளா இருக்கலாம், விஞ்ஞானிகளா இருக்கலாம், பெரிய பெரிய மருத்துவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு விரக்தி இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாமே இருந்தும் அவங்க இருளில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, பெருக்கம் இருக்கு, விஞ்ஞானத்தின் பெருக்கம் இருக்கு, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்குள்ள அந்த இருள் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் தோல்வியில தான் இருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில இருளில தான் இருக்கிறான். வெளியே சில பேர் இருக்காங்க, இந்த ஏத்தியிசம்லாம் இப்படிதான் வந்துச்சு. அவன் உள்ளுக்குள்ள இருளை வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விரக்தி, அவனுக்குள்ள ஒரு தோல்வியின் மனப்பான்மை, அவனுக்குள்ள அவன் தனித்து விடப்பட்டிருக்கிற ஒரு மனப்பான்மை, அவனுக்குள்ள ஒரு ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அதனால அவன் நல்ல ஒரு பிலாசபியை தேர்ந்தெடுத்துட்டான். என்ன பிலாசபி? ஏத்தியிசம். கடவுள் இல்லை, எல்லா இடத்துலும் கடவுள் வியாபித்து இருக்கிறார். உழைப்பை கடவுள் ஆக்கிட்டான். அப்படி கிடையாது. ஆனால் தனி நபருக்குள்ள அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் பார்க்கும்போது அவன் என்ன வேலை சம்பாதிச்சு என்ன இருக்கு, என்ன குடும்பத்தில் நல்லா இருக்கு, மனசுக்கு சந்தோஷமே கிடையாது, சமாதானமே. அவனுக்குள்ள அவன் பேசிக்கிறான். ஆனால் வெளியே பேசும்போது வித்தியாசமான ஒரு நிலையை அவன் பேசுகிறான். நிறைய நிறைய சிவிலைசேஷன்ஸ் அப்படிதான் வந்துச்சு. நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அப்படிதான் வந்துச்சு. பாரம்பரியங்கள் அப்படிதான் வந்துச்சு.
நம்ம பார்க்குறோம்ல, எகிப்திய கலாச்சாரம், சுமேரியருடைய கலாச்சாரம், மெசோப்பொட்டேமிய கலாச்சாரம் எல்லாமே சர்க்கிளா ஒன்று மேல ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரங்களும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு எல்லா கலாச்சாரங்களும், எல்லா சிவிலைசேஷன்ஸும் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. இந்த இருளிலிருந்து ஒரு கலாச்சாரமும் வெளியே மனிதனை கொண்டு வரவே முடியவில்லை. அவளுக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்களை விடுதலை ஆக்குவதற்கோ வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கோ எந்த சக்தியாலும் முடியவே மேல என்ன உண்டாகும்? நீதியின் சூரியன் உதிக்கும். இதேதான் அங்க தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவும் சொல்றாரு. ஒரு அருணோதயம் பிறக்கும். ரைசிங் சன் வில் கம் அப். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள். அப்படின்னா you will be blessed. எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அந்த சூரியன், அந்த வெளிச்சத்தை நீங்கள் நம்பும் பொழுது, அந்த வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருள் முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. நீங்கள் செழிப்புள்ளவர்களாக என்ன செய்றீங்க? மாறி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 8:12 நாம் வாசிக்கும் போது எப்படி இந்த இருள் நீங்குகிறது அப்படின்னு சொன்னா, யோவான் 8:12 வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு இருளை நீக்குவதற்கு என்ன வேணும்? நமக்கு வெளிச்சம்தான் வேணும். இருளுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது? நடந்துட்டு இருக்க முடியாது. இன்னொரு இருளுக்கு உதவி செய்ய முடியாது. குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி காட்ட முடியாது. ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்துக்கு வழியாக இருக்க முடியாது. ஒரு பிலாசபி இன்னொரு பிலாசபியை தான் பிறப்பிக்குமே தவிர முடிவு அங்க உண்டாகாது. இருளை நீக்குவதற்கு வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் தான் தேவை. எல்லோரும் பாவம் செய்து தேவனற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். அப்படின்னா எல்லாருமே இருளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க புனிதர்களா இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், மகாத்மாவாக இருக்கலாம், சாதுக்களாக இருக்கலாம், பெரிய புண்ணியர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் இருளில் தான் பிறக்கிறான், பாவத்தில் தான் பிறக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஒவ்வொரு நாளும் இவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறதுனால மரணத்தை எதிர்நோக்கி தான் இருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் நான் மரித்துதான் ஆக வேண்டும், இந்த மரணத்தின் நிழல் என்னை பாதிக்கும் என்று. ஆனால் இந்த அருணோதயத்தை விசுவாசிக்கிறவர்கள், இந்த இருள் நீங்கி அவர்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகிறது. இருள வாழும் போது நம்பிக்கை இல்லாதவனாக வாழுகிறான். ஆனா இந்த வெளிச்சம் உதயமான உடனே, அவருடைய சொந்த ரட்சகராக இந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்ட உடனே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உதயமாகிறது. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த மரண பயம் இருக்கிறதே கிடையாது. அவனுக்குள்ள அந்த கலக்கம் இருப்பது கிடையாது. அவனுக்குள்ள அந்த பாவத்தின் எண்ணம் இருக்கிறது கிடையாது. அவனுக்குள்ள அந்த கிளேசங்கள் இருப்பது கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை மாற்றப்படுகிறது. ஏன்னா அவனுக்குள்ள இந்த அந்த இருளானது முற்றிலுமாக நீங்கி அவன் வெளிச்சத்துக்குள்ளே வந்து விடுகிறான். அந்த வெளிச்சம் ஏதோ ஒரு 1000 வாட்ஸ் லைட் போடுறதுனால வரப்போறது கிடையாது. பெரிய மேடையை போட்டு அங்க வரப்போறது கிடையாது. அந்த வெளிச்சம் ஏதோ 1000 ஹார்ஸ் பவர் வச்ச ஒரு ஜெனரேட்டரை வச்சு லைட்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால வரப்போறது கிடையாது. அந்த வெளிச்சம், இயேசு சொல்றார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த மரண இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மரண நிழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். உலகமே அவர் இந்த உலகத்தையே மாற்றும்படியாக வந்தார். ஆனால் அருள் பேசினவர் மாதிரி அவர் சொந்தமானவர்களே அவளை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா
அவர்கள் அந்த இருளிலே உட்கார்ந்து கொண்டார். அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. they are settled in the darkness. வெளியே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி, ரொம்ப சமாதானமா இருக்கிற மாதிரி, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, செழிப்பா இருக்கிற மாதிரி, ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவருடைய ஆழ் மனதிலே தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரமாகவே இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற விரக்தி, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருள் அவர்களை அந்த வெளிச்சத்துக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. அவங்க விரும்பியும் அவர்கள் வெளியே வர முடியவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் இன்னும் இருளில் வாழ்வதற்கு என்ன காரணம்னு சொன்னா, அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கவில்லை. இன்னும் இந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த வெளிச்சத்திற்கு முழுமையாக இன்னும் என்ன செய்யல, விட்டு கொடுக்கவில்லை. இன்னும் அவருடைய குடும்பங்கள்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில், குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், ஒவ்வொரு பகுதிகளில் இன்னும் இந்த வெளிச்சத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் அந்த பாவத்தின் எண்ணம், பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் வல்லமை அவர்களை இருளிலே வைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவளால வெளியே வர முடியவில்லை. ஏன்னா அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா முதல்ல ஒரு கம்ப்ளீட் சரண்டர் வேணும், ஒரு கம்ப்ளீட் கமிட்மெண்ட் வேணும், முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனா அந்த இருள் உள்ளவே இருந்ததனால ஒரு பகுதிகள் அவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, சில பகுதிகள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த இருளின் ஆளுகையில இன்னுமே என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த இருள் இன்னும் இருளாவே இருந்துக்கிட்டு வெளிச்சத்துக்குள்ள அவங்களால வர முடியாது. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அந்த இயலாமையை மாற்றுவதற்கு, எல்லா அம்சங்களையும் நீங்கள் பெருகுவதற்கு அந்த வெளிச்சம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்து உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியில் இருளாக இருக்கிற, நீங்க வெளியே ஒரு வேலை சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனா அந்த பகுதியை தேவன் வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். அந்த பகுதியில் இருக்கிற இருளை முற்றிலுமாக நீக்கி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஏதோ உங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் கிடையாது, இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு ஒளியாக நான் இருக்கிறேன். அந்த வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். இயேசுவை விட்டா வேற வழி கிடையவே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பிரசங்கியாரெல்லாம் இருக்கிற அநேகர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, அவர் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில வெளிச்சமே வந்துச்சு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கேட்டாலும் அதான் சொல்லுவீங்க, அவர் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில வெளிச்சமே வந்துச்சு, அவர் வந்த பிறகுதான் முன்னேற்றமே வந்துச்சு, அவர் வந்த பிற்பாடுதான் சந்தோஷமே வந்துச்சு, அவர் வந்த பிறகுதான் சமாதானமே வந்துச்சு. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் தான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கலாம், எந்த நிலையில வேண்டாலும் இருக்கலாம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குவதற்கு, நீங்கள் செழிப்பாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, உங்களுடைய எதிர்காலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, உங்க பிள்ளைகள் நன்றாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் எல்லாரும் வெல்கம் பண்றார். என்ன சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. கல்வாரி சிலுவையிலே 2 கரங்களை ஆணி அடைத்து அவர் 2 கரங்களை விரித்து என்ன சொல்ல விரும்புகிறார், என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள், நான் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் உங்களுடைய பாவங்களை போக்குகிறேன், உங்களுடைய சாபங்களை நீக்குகிறேன், உங்களுக்கு விமோசனத்தை நான் செலுத்துகிறேன். நீங்கள் மரிக்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலே கல்வாரி சிலுவையிலே நான் மரித்ததனாலே எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நான் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய. சராசரியான வாழ்க்கை வாழும்படியாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அந்த வெளிச்சத்தை பெறவில்லை. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வாழ்க்கை வாழும்படியாக, ஏன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளியே இருக்கிற உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவன் தோல்வி வரும்போது அழுக ஆரம்பிப்பான், ஆனா நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது தோல்விகள் இருந்தாலும் நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மென்டாலிட்டி, இது எனக்கு நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா அந்த இருள் கிடையாது, வெளிச்சம் இருக்கிறதுனால
வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள உதித்து கொண்டே இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது, அந்த வேத வசனம் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த இருளின் எண்ணங்களை, பயத்தின் எண்ணங்களை முற்றிலுமாக நீக்கி நமக்குள்ள ஒரு முற்போக்கான ஒரு வேலையை அது செய்கிறது. அதான் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம இருள உட்கார்க்க போறது கிடையாது. இருள் வேற நம்ம மேல கார்மேகம் பேர சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் இருளில் வாழ்கிறவன் கிடையாது, வெளிச்சத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவன். ஒரு கலங்கரை விளக்கமாக நான் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தேவன் எனக்குள்ள வந்திருக்கிறார் என்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. இந்த வெளிச்சம் ஏதோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு புது உடைகளை உடுத்தினா வெளிச்சம் நல்லா அடிக்கும். கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கிரும். அப்புறம் நியூ இயர்ல கொஞ்சம் பிரைட்டா எரியும். நியூ இயர்ல ஒரு 7 நாள் எரியும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கிரும். இஃப் யூ ட்ரஸ்ட் யுவர் காட், உங்க தேவனை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த வெளிச்சம் நீங்கள் இந்த உலகத்தில் கண்களை மூடும் வரை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த இருள் கொஞ்சமும் வரவே வராது. இந்த மக்கள் எப்படி இயேசு வருவதற்கு முன்பாக அந்த காலத்தில் உட்கார்ந்து கொண்டார்களோ, மரண பயத்தில் உட்கார்ந்து இருந்தாங்களோ, அப்படி ஒரு நாளும் இருக்காது. உலகத்தில் வேணா இருக்கலாம், ஒருவேளை உங்களை அப்பப்போ டெஸ்ட் கூட பண்ணலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த இருளை நீக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, வெளிச்சத்தில் இருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அதான் வெளிச்சம். ஸ்டாரை ஏன் கட்டுறோம்? வெளிச்சம். இந்த லைட்ஸை ஏன் போடுறோம்? வெளிச்சம். இந்த செட்டப்பை ஏன் பண்ணோம்? வெளிச்சம். நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்கும்படியாக அவர் நம்முடைய காரிருளை சிலுவையிலே சுமந்து கொண்டார். அன்னைக்கு ஏன் சிலுவையில் அவர் தொங்கும் போது காரிருள் எல்லா இடத்திலும் பரவி இருந்துச்சு? அந்த கார் இருளை அவருடைய மரத்தினால அவர் அழிக்கிறார். உலகம் முழுவதும் கார் இருள். அன்னைக்கு ஒரு சில மணி நேரங்கள் கார் இருள் உலகம் முழுவதும் இருந்துச்சு. ஏன்னா அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து அந்த கார் இருளை அன்றைக்கு அழித்து விட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் இனி அந்த கார் இருளில் இருக்க மாட்டான், வெளிச்சத்துல இனிமே நடப்பான். அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் வெளிச்சம் நிறைவாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அந்தகாரம் என்பதே இருக்காது. ஒருவேளை அந்தகாரம் வந்தாலும் அந்த அந்தகாரத்தை நான் இன்றைக்கு எப்படி சிலுவையில மேற்கொள்கிறேனோ அதே விதத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் இனி அந்தகாரத்தில் நடவாமல் வெளிச்சத்தில் நடப்பான், அதை மேற்கொள்வான் என்பதை அடையாளமாக அன்றைக்கு காண்பித்து விட்டார். மரணமும் அவரை பிடிச்சு வைக்க முடியல, கல்லறை அவரை பிடிச்சு வைக்க முடியல. இன்றைக்கு சரித்திரத்துக்கு சாட்சியா இருக்கு. புனிதருடைய கல்லறை எல்லாம் இன்னைக்கு அப்படியே மூடி கிடக்கு. ஆனா இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. ஏன்னா மரணமோ இருளோ அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. வெளிச்சம் அங்கே ஜெயமாக மாறி இருக்கிறது. அந்த ஜெயம் தான் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கு. அந்த வெளிச்சத்தை கொடுத்தவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அந்த வெளிச்சமாகவே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாம் இனி இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம இருள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வெளியில இருக்கிறவன் அந்த காலத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கான். இன்னும் அதே கஷ்டத்துல, அதே போராட்டத்துல, அதே தோல்வியில, அதே விரக்தியில வெளியே வந்து வித்தியாசமான பிலாசபியை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஆழ் மனதுல, சப்கான்சியஸ் மைண்ட்ல அவன் ஒரு காரியத்துல செட்டில் ஆயிட்டான். அவனுக்குள்ள இந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியதுதான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம். தமிழ்ல சொல்லுவாங்களே, யாம் பெற்ற இன்பத்தை பெறட்டும் வையகம். நாம் பெற்ற அந்த சந்தோஷம், நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சி, நாம் பெற்ற அந்த வெளிச்சம், நாம் பெற்ற அந்த நம்பிக்கை, நாம் பெற்ற அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை, நாம் பெற்ற ஒரு வளமான வாழ்வு உங்களோட வைத்துக் கொள்வது கிடையாது. கிறிஸ்துவம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையவே கிடையாது. நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, வெளிச்சத்தை வெளியே போய் என்ன செய்யணும்? அறிவிக்கணும்.
4-5 நாட்கள் நாங்கள் அதான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு 1500-2000 பேருக்கு புலம்பெயர்ந்த வட இந்தியர் மக்கள் மத்தியில் போய் இந்த வெளிச்சத்தை தான் கொடுத்தோம். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். எத்தனை பேர் சந்தோஷமா ஓடி வந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் அவருடைய பிரச்சனைகளை சொல்ல வந்தாங்க தெரியுமா எங்ககிட்ட? நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க மேல என் மேல ஒரு பெரிய கடமை இருக்கு. என்ன கடமை? உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை வெளியே நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடலாமா எல்லாரும்? அப்படியே இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் எங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் எங்களுக்குள்ள உதித்ததற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் எங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒளியிலே நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர், உலகம் ஒருவேளை இருண்டதாக இருக்கலாம், உலகம் ஒருவேளை கர்த்தாவே மரண பயத்தில் இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் நிறைவானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசித்து கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக ஒளியாக வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாங்களும் கர்த்தாவே இந்த உலகத்திலே இருளிலே வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்த, அந்த வெளிச்சத்தின் வழியாக நாங்கள் செல்ல, அவளுக்கு அறிவுரை சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இருளிலே வாழ்கிற மக்கள் வெளிச்சத்தை எப்படி அன்றைக்கு கண்டார்களோ அதே விதத்தில் இன்றைக்கும் அவர்கள் பார்க்க நாங்கள் உதவி செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நேரலையில பார்க்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக, வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக, இருளில் வாழ்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேரலையில பார்க்கிற ஒவ்வொருக்கும் நீர் ஊழியம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை அவளை ஆட்கொள்வதாக, அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாவதாக, வியாதிகளுக்கு கர்த்தாவே ஒரு பெரிய ஆண்டவரே சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாக புறப்பட்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas
கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.